நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இறைவன் சிவபெருமானுடைய மாபெரும் ஆலயமாக கருதப்படக்கூடிய உத்தரகோசமங்கை ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவை இப்பொழுது நாம் இங்கே கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தந்தி டிவியின் வாயிலாக இந்த உலகத்திலேயே முதலில் தோன்றிய சிவன் ஆலயம், சிவபெருமான் இந்த உலகத்திலே முதலிலே தோன்றி நம்முடைய மக்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கிய அந்த ஆலயத்திலே இன்றைக்கு மகா கும்பாபிஷேக விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், உலகத்தில் முதலில் தோன்றிய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழா தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இன்றைக்கு ஒரு சிறப்பானது ஒரு விழாவாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உத்தரகோசமங்கை ஆலயம் சிவபெருமானுடைய ஆலயங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்கிறது. இங்கு மங்களேஸ்வரி உடனுரை மங்களேஸ்வரர் அருள்காட்சி தந்து நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுடைய ஆலயத்திலே இந்த மக்கள் எல்லாம் கூடியிருந்து அந்த வேத பண்டிதர்கள் எல்லாம் அங்கே அந்த வேத பாராயணங்களை சொல்ல அந்த சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது சிவனடியார்களுடைய மனமெல்லாம் குளிர்ந்து அந்த பெருமானுடைய பாதத்தை சரணாகதி அடையக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ ஆலயங்களிலே நடராஜமூர்த்தி இருந்து அருள் செய்து வந்தாலும் நம்முடைய உத்தரகோசமங்கை ஆலயத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உத்தரகோசமங்கை ஆலயத்திலே இருக்கக்கூடிய நடராஜமூர்த்தியானவர் மரகத மூர்த்தியாக திகழக்கூடியவர். ஒரு மரகத மூர்த்தி இருப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்று. அப்படிப்பட்ட அந்த மரகத மூர்த்தியிலே வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் அந்த நடராஜ பெருமானுடைய சந்தன காப்பு அலங்காரம் என்பது மாற்றப்பட்டு அவர் முழு திருமேனியாக நமக்கு காட்சி தருகிறார். வருடம் முழுதும் சந்தனக்காப்பு அலங்காரத்திலே இருக்கக்கூடிய அந்த நடராஜமூர்த்தி உத்தரகோசமங்கை ஆலயத்திலே இருந்து நமக்கு அருள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தேவார திருவாசகங்களால் பாடப்பெற்ற ஒரு புனித ஸ்தலம், திருவாசகத்தால் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம், மாணிக்க வாசக பெருமானால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம், இப்படி எத்தனையோ புகழ்பெற்ற இந்த ஆலயத்திலே கலைஞர்கள் சென்று இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்வதனால், சிவபெருமானை வணங்குவதனால் அவர்களுடைய கலையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வு நிலையை அடைய முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் மிக அருமையாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு உத்தரகோசமங்கை ஆலயத்தினுடைய அந்த சிவபெருமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட அந்த ஆலயத்திலே இன்றைக்கு இந்த நல்ல வேளையிலே அருமையானதொரு முறையிலே கும்பாபிஷேகமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ நம்முடைய தந்தி டிவியின் வாயிலாக, தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக அந்த கும்பாபிஷேக விழாவை உலகமெங்கும் இருக்கக்கூடிய நாமெல்லாம் கண்டுகொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக தந்தி தொலைக்காட்சிக்கு நாம் நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். இதோ கும்பாபிஷேகம் முடிந்து அந்த புனித நீரானது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த புனித நீரானது பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த உத்தரகோசமங்கை ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழாவை தந்தி தொலைக்காட்சியின் வழியாக நாம் பார்த்து உத்தரகோசமங்கையினுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.